ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கொள்ளு சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கொள்ளு எடுத்து வச்சுக்கோங்க. கொள்ளு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 டைம் வாஷ் பண்ணுங்கள். கல் தூசி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம். நான் 3 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரசத்துக்கும் இதே தக்காளி எடுத்துக்குவேன், அதனால் 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு குக்கர் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இது கொள்ளுப்பருப்பு வறுக்கவெல்லாம் தேவையில்லை, வறுத்தும் போகிறதுனால போடலாம். நான் இன்றைக்கி வறுக்காமல் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த தக்காளி கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கு தண்ணியும் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியும் ரசத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எல்லா தண்ணியும் எடுக்க வேண்டாம், கொஞ்சமாக மட்டும் வடிச்சிங்கன்னா போதும். மீதி சட்னிக்கு அப்படியே கொஞ்சம் வச்சுக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி இந்த மாதிரி வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு 2-3 பூண்டு எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கொள்ளுப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொள்ளுப்பருப்பு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் இப்போ எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கொதிக்க தேவையில்லை, ஒரு கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு புளி போட்டுக்கோங்க. புளி ஆட் பண்ணிவிட்டு இது கூட சின்ன வெங்காயம் பச்சையாக சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கெட்டியாக நம்மளுக்கு கொள்ளுப்பருப்பு சட்னி ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.